வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு டேட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தேதிகளில் சர்டிஃபிகேட்டு அந்தந்த ஜோனில் இருக்கவங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்து, இந்த பிளேஸில் இந்த தேதிகளில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்ற தகவல் கொடுத்துட்டாங்க. பட் அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அப்படின்றது இன்னும் கொடுக்கல. அதையே வந்து என்னென்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்களாக வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எல்லாருமே போகணுமா, தேர்வதில் எல்லாருமேனா இல்லை. அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் போயிட்டு அட்டன் பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னாலே நமக்கு மிக முக்கியமான தேவை ஒன்று இருக்குது அப்படின்னா, அது கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்த நபர்கள், அரசு அலுவலர்களாக இல்லாத நபர்களுக்கிட்டையும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 2 நபர்களுக்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கலாம். நான் இதற்கு முன்னாடி தேர்வு எழுதும்போது, பெய்லிஃப் எக்ஸாம்ஸ் எழுதும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படி தான் கொடுத்துருந்தோம். அதாவது அரசு அலுவலர்கள் இல்லாத நம்மளுக்கு பழக்கமான நபர்கள் அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம 2 நபர்கள்ட்ட வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பொதுவாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேறு தேர்வுகளுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, க்ரீன் இங்கில் சைன் போடுறவங்க அப்படின்ற மாதிரி தான் வாங்கணும். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கலாம். அது வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸராக தான் இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. க்ரீன் இங்கில் தான் சைன் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை கோர்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் அந்த இதில் சைன் வாங்கிக்கலாம். அதில் வந்து ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மல் ஃபார்மெட்டே வந்து எடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.